அட்வான்ஸ் கொடுக்குறாங்க சார். அவங்க அட்வான்ஸ் கொடுத்தோடனே அக்ரிமெண்ட் போடுறா சார். அப்பா நாங்கள் விற்கிறோம், இவ்வளோ காசுக்கு நாங்கள் விற்கிறோம்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் போட்டதுலேருந்து டில் டேட் நவ் டேட் வரைக்கும் அதுக்கு வந்து பைசாவே அவங்க தரல. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் 5 வருஷமா அவங்க அந்த லேண்டை அபகரிக்க தான் பார்க்குறாங்க. லோக்கல் ரவுடிஸை வச்சோ, பொலிட்டிக்கல் பர்சனை வச்சோ, எல்லாருமே வச்சோ இவங்க வந்து அபகரிக்க தான் பார்க்குறாங்க. இந்த லேடி ஆல்ரெடி இது மாதிரி சீட்டிங் கேஸில் நிறைய இருக்காங்க. இவங்க இரிடியத்தில் இன்வால்வ் ஆனாங்க. அந்த லேடி, நான் சொல்கிற லேடி இரிடியம் பிஸ்னஸ்லாம் இன்வால்வ் ஆனாங்க. இன்னைக்கு நாங்கள் வந்து அப்பா வந்து ஒரு 6 மாதம் முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாரு. என்ன கேஸ் போடுறாருன்னா, இந்த காசு இஷ்யூ பற்றிலாம் அவர் கேஸ் போடல. அவர் வந்து என்னை த்ரெட்டன் பண்ணுறாங்க, என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு மிரட்டுறாங்க, என்னை வந்து இது பண்ணுறாங்க. அது மாதிரி தான் அப்பா கேஸ் போட்டது. அதுக்கு 6 மாதமாக கேஸு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து அப்பாவை வந்து கிராஸ் பண்ணுறாங்க. 2 தடவை கிராஸ் பண்ணிட்டாங்க அப்பாவை. நேற்று கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு கோர்ட்டு போகிறதுக்கு. அதனால இது பாஸ் ஓவர் வாங்கியிருக்காங்க. எங்கள் அட்வொகேட் பாஸ் ஓவர் வாங்கி நெக்ஸ்ட் வாய்தாக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி இருந்திருக்காங்க. இன்னைக்கு காலையில் சாட்டனா அவர் எப்பவுமே ஆஸ் யூஷுவல் 4 மணி 4:30 மணிக்கு வாக்கிங் போகிறது. டாகு கூப்பிட்டு அவர் வெளில வாக்கிங் போயிருக்காரு. போகும்போது போயிட்டு ரிட்டர்ன் வர்றாரு. ஏரியா மன்னவருக்கும் போயிட்டு கார்த்திகேயன் கூப்பிட்டோன்னே ரிட்டர்ன் வந்துருக்காரு. என்னன்னு கேட்டிருக்காரு. நாங்கள் இதுமாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரோம், காலமூர் ஸ்டேஷன்லேருந்து, இதுமாதிரி உங்களை வந்து நாங்கள் வந்து கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பாவை ஐடென்டிஃபை பண்ணது ஆப்போசிட் பார்ட்டி அந்த லேடி இருக்காங்களா, அவங்கள போலீஸ் கூட வந்து எங்கள் அப்பாவை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இவர் தான் கார்த்திகேயன் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க எங்கள் அப்பாவை. அதுதான் தெரியல சார் எங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் காப்பி காமிக்கல. நான் கேட்கறேன் போலீஸை, எஃப்ஐஆர் காப்பி எங்க, நீ எஃப்ஐஆர் காப்பி காமி அப்படின்றேன். அதெல்லாம் இல்ல, நான் எதுக்கு ஒன்று காமிக்கணும், நீ யாரு அப்படின்னா அவர் பையன் அப்படின்றேன். அப்படியே பின்னாடி போயிட்டாங்க 2 ஸ்டெப்பு. அப்பா வந்து உயிர் காலவர் கழிச்சு தான் சார் போயிருக்கு. இவங்க வந்து தள்ளுமுள் ஏற்பட்டிருக்கு. அவர் உயிர் துள்ள துடிக்க என் பக்கத்து வீட்டு வாசல்லே போயிடுச்சு சார். போய் காப்பாற்ற கூட முடியல. எவ்வளவு தூரம் வந்தானுங்களே, இதான் வீடு, அவனுக்கு எல்லாருக்கும் தெரியும். சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் காப்பாற்றி அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், இல்லை ஃபர்ஸ்ட் எய்டாச்சும் கொடுத்துருக்கோம். மனிதாபிமானத்தில் எந்த கேஸஸும் இல்லை. நாங்கள் தான் கேஸ் போட்டிருக்கோமே, நிலம் கேஸ் நாங்கள் தான் போட்டிருக்கோம். எங்களை வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க, எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி நாங்கள் தான் போட்டிருக்கோம் கேஸை. இவர் மேலே எந்த கேஸுமே கிடையாது, எந்த இஷ்யூஸுமே கிடையாது எங்கள் அப்பா மேலே. காலையில் 4:30 உள்ள இந்த சம்பவம் தான் இருந்துச்சு சார். தலைமுள்ள ஏற்பட்டு அவரை பிடிச்சி இழுக்கிறாங்க. என்கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, அதை ஷேர் பண்ணிருக்கேன் உங்க ஆளுங்கிட்டே. அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, நீங்க உங்களுக்கு அதுலேயே தெரிஞ்சிடும் என்ன விஷயம். ஸ்டேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபார்மாலிட்டிஸ் பண்ணோன்னா நீங்க வந்து எல்லாத்தையும் எழுதி கொடுங்க, பக்காவா என்ன நடந்தது நாங்கள் ஸ்டெப் எடுக்கிறோம், நீங்க எழுதி கொடுக்கணும் தான் சொல்லியிருக்காங்க. அப்பா வந்து இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணுவார், மிஷினரி செஞ்சு கொடுப்பாரு, எல்லாமே பண்ணுவார் அப்பா. அதுதான் சார், அவங்க ஆல்ரெடி எங்கள் அப்பா நடத்தின வாட்டர் கம்பெனியில் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து வாடகை இருந்திருக்காங்க. அந்த கம்பெனி எடுத்து நடத்திருக்காங்க. எங்கள் அப்பா வாடகை விட்டுட்டு இருக்காரு கம்பெனி. அதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வாங்கிக்கலான்னு அக்ரிமெண்ட் போட்டாது, இன்னும் வாங்காமல் இழுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பா வந்து உள்ள மெட்டீரியல்லாம் காணும், நான் கம்பெனி கொடுக்கும்போது ரன்னிங்கில் கொடுத்தேன், இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, வெறும் பில்டிங்கை தவிர அதில் ஒன்றுமே கிடையாது, மெட்டீரியல்லாம் எங்கே எல்லாமே கேட்டு அதுக்கப்புறம் பண்ணதில் இவங்க வந்து தாராளம ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து த்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்பாவை. ஸ்டேஷனில் இந்த வருஷத்துல அவங்க ஆப்போசிட் பார்ட்டி ஸ்டேஷன்ல கொடுத்துருக்காங்க. இவரை கூப்பிட்டு வந்து இது பண்ணிருக்காங்க, ஆப்போசிட் பார்ட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி நாங்களும் ஏசி ஆஃபீஸ் டிசி ஆஃபீஸ் எல்லா இடத்துலயும் கொடுத்துருவோம். அவங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க, அதோட முடிஞ்சிடும் சார். இது வந்து ஒரு 10 வருஷமாவே போயிட்டு இருக்கு சார். அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, இது மாதிரி 10 வருஷமா போயிட்டு இருக்கு. அப்புறம் தான் ஓவரா ரிட்டர்ன் பண்ண அவர் ஒண்ணுமே பண்ண முடியாம அட்வொகேட்டை வச்சு லீகலா மூவ் பண்ணிட்டு இருந்தார். இப்ப நடந்திருக்கு, உன் பையனையும் நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாசத்துக்கு முன்னாடியே அந்த லேடி வந்து இது பண்ணாங்க. நாங்க எதா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா மெசேஜ் போட சொல்லப்பட்டுச்சு. போலீஸ் எனக்கு போலீஸ்னே அவங்க தெரியலையே, இவங்கள மாதிரி கலர் யூனிஃபார்ம்ல இருந்தாங்க. அவங்களே வந்தாங்க, யாருன்னா தூக்குங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்கன்னா யாரும் வரல. அதுக்கப்புறம் தான் எனக்கு அவங்க போலீஸ்னே தெரியும். நான் போய் கேட்டேன், சரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணோம், இல்லைன்னா ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, நீங்க போலீஸ் தானே ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, ஆம்புலன்ஸே கூப்பிடல. நான் உடனே எங்க அண்ணன் கூட சேர்ந்து இருடா அவர் தான் ஃபிக்ஸ்ன்னு சொல்றாரு, மேபி ஏன்னா உள்ள, ஆனா நான் பார்த்தப்போ பல்ஸ் இல்லை. நான் உடனே கூப்பிட்டு போனேன்னா இந்த போலீஸ் மேன் என் பின்னாடியே வந்துட்டாரு, எதுக்கு வரணும், நான் வந்து இது கால் பண்ண சொன்னேன், உன்ன மேல வந்து ப்ராப்ளம் இல்லைன்னா நீ ஏன் கால் பண்ணல, போலீஸ் மேன் அது பண்ணிருக்கோம்ல, பண்ணல அவரு, நான் பண்ண சொல்லியும் பண்ணல, ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணல, இதுவும் ஆம்புலன்ஸும் கால் பண்ணல. என் பின்னாடியே ஃபாலோ பண்ணின்னு இது வரைக்கும் வந்துட்டாரு ஹாஸ்பிட்டல் வரைக்கும். நான் இங்க மாட்டேன், அப்பாவோட உயிர் போயிடுச்சு, நான் பாத்துட்டேன்டா, ராயப்பட்டா கெடுனோன்னு. அவரு வந்து என்கிட்ட என்ன சொல்றாருன்னா, உன் டாடி உயிர் போல, அண்ணா நான் படிச்ச பொண்ணு எனக்கு தெரியும், நான் பல்ச பாத்துட்டேன், உயிர் போயிடுச்சு, நீங்க எப்படி இந்த மாதிரி சொல்றீங்க, எனக்கு இது தெரிஞ்ச